என் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே, ஐயனார் துணையில் சீக்கிரமே நிலா வீட்டுக்கு தேடி வந்துட்டாங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிலா போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, பலூன்லாம் எழுதி விடுறாங்க, படம் லெவலுக்கு போயிடுறாருங்க சோழன். ஆனால் இறங்கி வந்து காய்ச்சி மூஞ்சுன்னு கத்தி அனுப்பி விட்றாங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா, எதுக்கு இப்படி வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, உங்கள் தொந்தரவு தாங்க தானே இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு காய்ச்சி மூஞ்சுன்னு திட்டி அனுப்பி விட்றாங்க. அப்படி பார்க்குறாரு, சே என்ன நிலா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ போறீங்களா இல்லையா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம சோழன் அழுதுகிட்டே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து நடந்ததை எப்படியோ சொல்லிடுறாரு. பல்லவன்ட்ட சொல்கிறாரு, ஏன்னே இப்படி என்னன்னே போனேன், நீ ஒழுங்காகவே நடந்துக்க மாட்டப்போ, பாவம் அண்ணி இல்லாமல் எனக்கு என்னென்னு இருக்கு தெரியுமா, அண்ணி எப்படி நல்லவங்க தெரியுமா, அண்ணி இருக்கையில் இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருமே கவலையில் இருக்காங்க. அவங்க அன்னைக்கு நைட்டில் அவங்களால தூங்கவே முடியலைங்க, சாப்பிடையில சரி அப்படின்னு அப்படியே தண்ணி எடுத்து வந்து வைப்பாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறது என்ன, கோலம் அப்பப்போ அவங்க தான் போடுறாங்க. அழகாக வந்து எல்லாத்துலேயுமே ஐக்கியமாகிட்டாங்க இல்லையா நம்ம நிலா. அதை நினச்சி அவங்க மாமனாரே பார்த்தீங்கன்னா உண்மையில எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்னு சேரண்ட சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது, அந்த பொண்ணு நம்ம பையன் இப்படி பண்ணிட்டான், ஏதோ குடி போத அப்படி பண்ணிட்டான், இந்த குடியால் இன்னும் என்னென்ன நடக்க போதோ, ஏன்னே இப்படி இதை போய் குடிக்கிறாங்களோ அப்படின்னு சேரன் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து கொஞ்சம் மனசில் தூங்கவே முடியலைங்க. நைட்டுக்கு அவங்களும் சாப்பிட போகிறாங்க. புது வசந்தம் படத்தில் சித்தாரா எப்படி நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் அப்படி நின்னா உட்காந்தா சேரன் பல்லவன் ஏன் சோழனே கூட தான் நினைக்கிறாங்க. சோழனும் ஒவ்வொரு நேரத்தில் கல்யாணத்தில் உதவி பண்ணார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே சாப்பிட்றாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, சே என்ன ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு அப்படின்னு நினச்சோம். அதாவது இருக்கிற இடம் நல்ல இடம் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க இல்லையா. அந்த ஐயனார் தன்னை வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போவோம், மனசே சரியில்லை அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படி ஒரு ஓரமாக தூண் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. 2 தேங்காய் பத்தை எடுத்து தின்னுக்கிட்டு அடுத்து பார்த்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க மனோரையா, நான் தான் எல்லாம் சொல்லிட்டோம்ல, இப்போ தான் பிரிஞ்சுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற திரும்பி பார்க்குறாங்க. அவரோட ஓனருங்க, சோழனோட ஓனரு மனோகர் பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல சார், என் பொண்ணு என்கிட்டே வந்துடுவா, ரொம்ப நன்றி, நீங்கள் இப்படி பேசி அனுப்பி விட்டனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பணம் இந்தாங்க, நான் பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொட்டி நிறைய கொடுக்க, ஐய எனக்கு காசெல்லாம் வேணாம், சும்மா ஒரு பெத்த தாப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன், நீங்கள் இதெல்லாம் வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போகிறாங்க. அட நமக்குள்ளே என்ன, அதெல்லாம் போங்க போங்க அப்படின்றாங்களா. அதுக்கப்புறம் அவர் மனோகர் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நிலா செம்ம காண்டாகிறாங்க. சே நீங்களாம் என்ன மனுஷன், என்ன சார் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற, என்னம்மா என்ன எல்லாம் நான் பேசுனதை கேட்டுட்டேன், நீங்கள் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு இப்படி ஏற்றி விட்டீங்களா, அது இல்லைம்மா சோழனும் நல்ல பையன் தானா, அவன் இந்த மாதிரி வந்து ஒருவேளை நல்லது நடந்துட்டா சந்தோஷம் தானே, அந்த நினப்பில் தாம்மா அப்படி பண்ணிவிட்டேன், அவன் பாவமா, அவன் ரொம்ப நல்லவமா அப்படிங்கிறாங்க. நல்லவனா இருக்கட்டும், அதுக்காண்டி நீங்கள் இப்படியே ஏற்றுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு வேதனைப்படுறாங்க. அதுக்கு அவன் என்னமா பண்ணுவான், உங்கள் அப்பா தானே இப்படி என்கிட்ட சொல்ல சொன்னார், உங்கள் அப்பா தானே உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்காரு, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் ஐவின்னு அப்படி அவரும் ஏற்றி விடுறாரு. அப்படியே நிலா ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. அப்பா நீங்கள் போய் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை விட்டு வந்தோம் இப்படி ஏப்பா இப்படி, அந்த குடும்பம் அப்படி என்னப்பா பண்ணுச்சு, ஐயோ இப்போ அவர் பாட்டுக்கு ஏற்றி விட்டு இப்போ அவன் இப்படி பண்ணி ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றுமே வேலைக்கும் போக முடியலைங்க. ஒரு தாய் வீடு மாதிரி தான் இருந்தாங்க ஐயனார் துணை வீட்டில் நம்ம நிலா. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறாங்க பல்லவன். என்னடா பார்க்குற, இல்லை அண்ணி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நீங்கள் யாரும் கதை சொல்லியிருப்பாங்க, நிலா வெளிச்சத்தை பார்த்துட்ருப்போம், கோயிலுக்கு நடந்து போவோம், இப்படி ஒவ்வொரு பட்டியலாக சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, இப்போ தான் உனக்கு புத்தி வருதாக்குன்னு பாண்டியன் சொல்ல, டேய் அரஞ்சனா நீ மட்டும் நல்லாவே பேச மாட்டியாடா அப்படிங்கல. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நீ மட்டும் நல்லதே பண்ண மாட்டியா, நான் என்னடா பண்ணலை, நான் பாரு இப்படி தங்க மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கல, அது பார்த்தாதோ அப்படிங்கிறாங்க. அதான் வாழ்ந்துட்டு பாரு அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அடுத்து பார்த்தா சரி தூங்குங்கடா அப்படின்னு தூங்க வச்சுறாங்க. காலையில் பார்த்தா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க. ஐயோ டேய் எந்திரிங்கடா, மணியை பாருங்கடா, இவ்வளோ நேரம் தூங்கினா நிலா திட்டுவாடா அப்படின்னு. ஐயோ நம்ம நிலா ஞாபகத்தில் இருக்கோம்ல அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சோழனும் அதே மாதிரி வேறு விஷயத்துக்கு, டேய் துணி பெட்ஷீட்லாம் மடிக்காமல் போகிற, நிலா பார்த்தா திட்டுவாடா, ஐயோ அவள் இல்லை என்ன இது, அவள் இல்லைனாலும் அவள் இருக்கிற தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா சரி கோலம் போடணும் வாடா அப்படின்ட்டு போகிறாங்க. கோலம் பார்த்தா வாசலில் கோலம் போட்டிருக்கு. என்னடா கோலம் போட்டிருக்கு, யாரா நீ போட்டியா நான் போடலை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா உள்ள
உள்ளுக்கு இருந்து அப்படியே விபூதி மணக்குது, பத்தி அதாவது மணக்குது சூப்பராக. என்னது அப்படின்னு பார்க்குறாங்க. உள்ளுக்கு வராங்க, சாமி கும்பிட்டுருக்கு, நல்லா தீபம் ஏறிக்கிட்டு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு, எல்லாம் மணக்குது. யாரா சாமி கும்பிட்டது? அப்பாவா? அந்த மனுஷன் சரி வேணாம் விடு அப்படிங்கிறாங்க. அடுத்து சமைக்கிறதுக்கு என்னமோ மணக்கிற வாசனை வருதே அப்படின்னு கிச்சன் பக்கம் போகிறாங்க. அங்கே அழகாக நம்ம நிலா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிலா அண்ணி அப்படின்னு தங்கச்சிமா அப்படின்னு எல்லாம் ஓடி வருதுங்க. சோழன் வராரு அப்படின்னு நினைக்கிறாரு. என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்னால் அங்கே இருக்க முடியலண்ணே, உங்களெல்லாம் விட்டுட்டு என்னன்னே தெரிலண்ணே, உங்கள் நினைப்பாத்தே வந்துச்சு, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நிலா என்னை மன்னிச்சிரு நிலா அப்படிங்கிறாங்க. சோழா விட்டுரு, அந்த நடந்து போச்சு விடு அப்படிங்கிறாங்க. நான் என்னை அறியாமல் செஞ்சுட்டேன், எல்லாம் என்னை ஏற்றி விட்டாங்க, ப்ளீஸ் நிலா, இனிமேல் என் மூச்சு காற்று கூட உன் பக்கம் படாது அப்படிங்கிறாரு. விடுங்க சோழன், நீங்கள் எனக்கு அன்னைக்கு நல்லது பண்ணீங்களே, அப்போ மட்டும் நான் ஏற்றுக்கிட்டேன்ல, அதுக்காண்டி இப்போ நீங்கள் கெட்டது பண்ணிட்டீங்கக்காண்டி உங்களை நான் ஒதுக்கலாம் இல்லை, அதுவும் தெரியாமல் தானே பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா எப்படிப்பா இங்கே வந்த, நீ எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் மொத்தமாக வந்துட்டேனே. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சேரனுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் ஓனர் அவர் தான் சொல்கிறாரு சோழன், அந்த ஓனர் பண்ண வேலை அப்படிங்கிறாங்களா. உங்கள் ஓனர் மேலாம் எந்த தப்பும் இல்லை, என்ன நீ நான் சொல்கிற அப்படிங்கல. ஆமாம், இதுக்கு காரணமும் எங்கள் அப்பா தான். என்னது உங்கள் அப்பாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை பூரா கோயிலில் பார்த்தது பேசுனதெல்லாம் சொல்கிறாங்க. சே, அந்த மனுஷன் ஏன் இப்படி என் வாழ்க்கையில் கும்மி அடிக்கிறான்னு தெரியலையே. டே, அவங்க பெத்த புள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு ஏன்டா நீ அதெல்லாம் விடுடா அப்படின்னு சேரன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேரடியாக சொல்லிட்டு போகலாமே. டேய், நேரடியாக தான் சொன்னார், நீ விட்டு கொடுத்தியா? என்னமோ என் நிலா விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னில்ல அப்படின்னு பாண்டியன் போட்டு உடச்சிடுறாரு. நிலா பார்க்குறாங்க. என்னது, ஏன் நிலாவும் விட்டு கொடுக்க முடியாதா? அது சும்மா அவ்வளோவில் சொன்னது நிலா, அதெல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இல்லை, சோழன் உங்கள் மேலே அவ்வளோ உசுராக இருக்கான், அதனால அப்படி சொன்னால் நாங்கள் எல்லாருமே உங்கள் மேலே உசுராகத்தான் இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா இப்படி பண்ணுவார்னு நினைக்கல, அவர் சார்பாக அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்குறீங்களே. ஐயா, நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க? அவர் சொன்னாலும் சரி, எங்கள் ஓனர் ஏற்றி விட்டாலும் சரி, நான் அப்படி சரக்கு போட்டிருக்கக்கூடாது, போட்டிருந்தாலும் வந்து பேசாமல் படுத்திருக்கணும். நான் என்ன உரிமையில் அவங்ககிட்ட வந்து படுத்து, என்ன உரிமையில் அவங்ககிட்ட எல்லாம் அதிகாரத்தை எடுக்கணும்? தப்பு பண்ணிட்டேனே நிலா, மன்னிச்சுக்கன்னு அழுகுறாங்க. ஐயோ விடுங்க, உங்கள் ஓனரும் நல்லவர் தாங்க, இப்படியாவது உங்களுக்கு நல்லது நடந்துடணும் அப்படின்னு அவரும் பண்ணியிருக்காரு, அவரையும் பார்த்து பேசிட்டு திட்டி விட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க நிலா. அப்படியே உங்களுக்கு பல்லவனுக்கு, அண்ணி இனிமேல் நீங்கள் போக மாட்டீங்களா அண்ணி அப்படின்னு கிட்டக்கு வந்து, அண்ணி அப்படின்னு கையை பிடிக்கல. பல்லவா, உன் நினப்பு தாண்டாங்க, என்னால் இருக்க முடியலடா, இன்னமும் தெரியல, என் கூட பிறந்த தம்பி மாதிரியே நீ தெரியலடா, தம்பியை விட்டு இருந்த ஃபீலிங் தாண்டா எனக்கு இருந்துச்சு, அதை விட பெத்த பிள்ளைய தாய் பிரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் விட்டு பிரிஞ்சது மட்டும் ஏக்கமாக சொல்லுவா, ஆனால் நம்மளை மட்டும் மறந்துடுவா, நம்ம உதவி செய்யலை மட்டும் ஏற்றுக்குவாங்களாம். என்னடா உலகம், எப்பா சாமி முருகா எங்கேப்பா நீ இருக்கிற அப்படிங்கிறாங்க. நிலா வர்றாங்க பக்கத்தில். ஹலோ, பல்லு விளக்கிட்டீங்களா, இந்தாங்க காப்பியை குடிங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அப்பாடா, இப்போ தான் முருகா காட் நீ இருக்கியா கடவுளே, இப்போ தான் என்னை கண்டுக்கலன்னு நினச்சேன், கண்டுக்கலன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே காஃபி கையில் வந்து நிற்கிது, கிரேட் கடவுளே அப்படிங்கிறாங்க சோழன். அப்படியே பல்லவன் வராரு. கடவுள் இருக்காரு, ஆனாலும் நம்மளும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும், அப்போ தான் கேட்டது கிடைக்கும். இனிமேல் நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன்டா பல்லவா, போதுமா, என் நேரம்டா, நீலாம் சொல்லி நான் தத்துவத்தை கேட்கணும்னு அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், கூடிய சீக்கிரமே இப்படி நிலா வந்து சேர்ந்தாங்கன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தவறு இருந்தால் பொறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.